பள்ளிக்கல்வித்துறை சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் வருக வருக என இந்நிகழ்வுக்கு வரவேற்கின்றேன். சமத்துவம் தமிழனின் தனித்துவம் என்ற தலைப்பில் எழுத்தாளர் அழகிய பெரியவன் அவர்களை உங்களின் சார்பாக மாவட்டத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். என்னை செதுக்கிய புத்தகங்கள் என்ற தலைப்பில் முனைவர் நல்லாசிரியர் தமிழ் திருமால் அவர்களை பள்ளிக்கல்வித்துறை சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். சார் செல்வன் சார் பேசும்போது இந்த ஒரு அவார்டை மறந்துட்டார். அப்படிதானே சார்? நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கார். தமிழ் அரசுடைய நல்லாசிரியர் விருது பெற்றவர் தமிழ் திருமால் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். பட்டுக்கோட்டையின் பாட்டுக்கோட்டை என்ற தலைப்பில் கவிஞர் சாருன் அவர்களை உங்களின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். இறுதியாக நன்றியுரை நவிட இருக்கும் KM ஜோதிடம் பிள்ளை, மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர் சமக்கர சிக்ஷா அவர்களையும் உங்களின் சார்பாக வருக வருக வரவேற்கின்றேன். மற்றும் பெற்றோர்கள், பள்ளி குழந்தைகள், பத்திரிகை துறை நண்பர்கள், எழுத்தாளர்கள், பல்வேறு துறையிலிருந்து வந்திருக்கும் அனைவரையும் மாவட்ட சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். மாவட்ட நூலக அலுவலர் பழனிசாமிகளும் வருக வருக என வரவேற்கின்றோம். ஒரே ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், வந்திருக்க அனைவரும் உங்கள் தலைமுறைகிட்ட சொல்லுங்கள், புத்தகம் படிக்கிறது என்னதான் நம்ம செல்ஃபோனில் இப்போ இன்றைய காலகட்டத்தில் செல்ஃபோனில் நிறைய தடவை பார்த்தா கூட அந்த நேரத்துக்கு தான் கொஞ்ச நேரம் ஞாபகம் இருக்கும், அதுக்கப்புறம் அடுத்த மறந்து போயிடும். ஆனால் புத்தகம் அப்படி கிடையாது. என்னை தலைகுனிந்து உன்னை தலைநிமிர்ந்து திகழ செய்கிறேன்றது புத்தகம் சொல்லுது. ஸோ அதை நாம் கடைபிடித்தா மட்டுமே தான் நம்மளால் நல்ல வழிக்கு போக முடியும். இது மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும், தன்னுடைய பேர பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். தன்னுடைய வாழ்நாளை கட்டாயம் ஒருவர் ஒரு புத்தகத்தை எழுதிவிட்டு செல்ல வேண்டும் என்ற மரபு, அதை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். தன்னுடைய வாழ்வில் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தாலே போதும், அதுவே ஒரு புத்தகமாக மாறும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வந்த அனைவரும் இந்த புத்தகத்தை